நீங்களே சொல்லுங்க. நான் நல்லா படிச்சிருக்கேன், கை நிறைய இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன், யாரோட தயவுமே இல்லாமல் தனியாக என்னால் வாழ முடியும் அப்படின்ற தைரியம் எனக்கு இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா அப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கு டாக்டர் கனவை, எனக்கு எதுக்கு கல்யாணம்? அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து வேற அட்வைஸ் கேட்க சொல்லி இங்கே அனுப்பியிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, எனக்கு என்ன குறை? நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லுங்க. கரெக்டு தான், நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். நல்லா படிச்சிருக்கேன், அழகாக இருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற, உனக்கு யாரோட தயவும் தேவையில்லை, நீ கல்யாணம் பண்ணாமே வாழலாம். எதுக்கு திரும்ப உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? உனக்கு ஈஸியாக சொல்லி புரிய வைக்கிறேன் பாரு. என்னதான் இப்போ நீ கை நிறைய சம்பாதிச்சாலும் அம்மா அப்பாக்கு அப்புறம் வீட்டில் சமையல் செய்யணும், பாத்திரம் துளக்கணும், துணி துவைக்கணும், கடைக்கு போகணும், இதெல்லாம் நீ செய்வியா? மாட்டேன். மாட்டல்ல, அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த புருஷன் வந்து செய்வான் அப்படின்றதுக்காக தான் இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாங்க.